வாழ்க்கையில் வெற்றி. வாழ்க்கையில் வெற்றி என்பது மனநிறைவு, உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை அடைவதைக் குறிக்கும். சிலர் பணம் மற்றும் புகழையே வெற்றி என கருதலாம், ஆனால் உண்மையான வெற்றி என்பது உங்களுக்கு மனநிறைவு அளிக்கக்கூடிய ஒரு நிலை. உதாரணம், குடும்ப உறவுகளை நிலைப்படுத்தி மனநிறைவு அடைந்த ஒரு மனிதர். 2. தொழிலில் வெற்றி. தொழிலில் வெற்றி என்பது உங்கள் துறையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவது, உங்கள் கனவுகளை நிஜமாக்குவது மற்றும் நல்ல வருமானத்தை கொண்டுவது ஆகும். உதாரணம், ஒரு தொழில் முனைவோர் ஓன்ட்ரபிரனர் தனது நிறுவனம் மூலம் உலகளவில் வெற்றி காண்பது. 3. கல்வியில் வெற்றி. கல்வியில் வெற்றி என்பது வெறும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது மட்டுமல்ல, கற்றறிந்ததை வாழ்க்கையில் செயல்படுத்தி முன்னேறுவதும் ஆகும். உதாரணம், கடின உழைப்பின் மூலம் மருத்துவர், விஞ்ஞானி அல்லது மற்றொரு உயர்ந்த நிலையை அடையும் ஒருவர். 4. விளையாட்டில் வெற்றி. விளையாட்டில் வெற்றி என்பது ஒரு போட்டியில் வெல்லுதல் மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் உங்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்வதும் முக்கியம். உதாரணம், ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது. வெற்றிக்கு வழிகாட்டும் சில முக்கியமான அம்சங்கள்: கடின உழைப்பு, பொறுமை மற்றும் நம்பிக்கை, தொடர்ந்து கற்றுக்கொள்வது, நேரத்தை சரியாக பயன்படுத்துவது, தோல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு படியாக காண்பது. வெற்றியை அடைவதற்கான முக்கிய வழிமுறைகள். வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல, அதனை திட்டமிட்டு, முயற்சி செய்து, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டாலே அடைய முடியும். எந்தத் துறையிலாக இருந்தாலும் வெற்றியை அடைய உதவும் சில அடிப்படை முறைகளை பார்ப்போம். 1. தெளிவான இலக்கு, கிளியர் கோல் அமைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி அடைய முதலில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். சிறிய இலக்குகளை அமைத்து அவற்றை அடைவதன் மூலம் பெரிய வெற்றியை நோக்கி செல்லுங்கள். உதாரணம், ஒரு தொழில் முனைவோராக ஓன்ட்ரபிரனர் வளர விரும்பினால் முதலில் சிறிய வணிகத்தைக் கொண்டு ஆரம்பியுங்கள். 2. திட்டமிடல், பிளானிங் முக்கியம். எந்த ஒரு வெற்றியும் சரியான திட்டமிடலின்றி முடியாது. உங்கள் இலக்கிற்கு ஏற்றபடி ஒரு பயண வரைபடம், ரோட்மேப் தயாரிக்கவும். உதாரணம், கல்வியில் சிறந்து விளங்க விரும்பினால் தினமும் ஒரு நேரத்தை படிப்பதற்கு ஒதுக்கவும். 3. கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் மற்றும் பொறுமை, பேஷன்ஸ். உழைப்பின்றி வெற்றி கிடைப்பது இல்லை. அதே சமயம், உடனடி முடிவுகளை எதிர்பார்க்காமல் பொறுமையாக செயல்பட வேண்டும். விடாமுயற்சிதான் வெற்றியின் இரகசியம். உதாரணம், கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவரது கடின உழைப்பினால் இன்று உலகத்தரம் வாய்ந்த வீரராக உள்ளார். 4. தோல்வியை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி அடைய முயற்சிக்கும் போது தோல்விகள் நிகழலாம். ஆனால் அதை ஒரு பாடமாக காண வேண்டும். ஒவ்வொரு தோல்வியுமே உங்களுக்கான ஓர் அனுபவம். உதாரணம், எடிசன் 1000 முறைகள் தோல்வி கண்ட பின்னரே மின் விளக்கை கண்டுபிடித்தார். 5. நேரத்தை சரியாக நிர்வகிக்கவும், டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துதல் வெற்றியின் முக்கியமான வழி. முக்கியமான செயல்களை முன்னுரிமை, பிரையாரிட்டி அடிப்படையில் செய்யுங்கள். உதாரணம், மனநலத்தை மேம்படுத்த சில வழிகள். நல்ல உறவுகள், குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களுடன் நல்ல உறவுகளை பேணுவது முக்கியம். உடல் இயக்கம், தினசரி நடைப்பயிற்சி, யோகா அல்லது உடற்பயிற்சி செய்யலாம். மனச்சோர்வை குறைத்தல், தியானம், பிராணாயாமா, புத்தகங்கள் வாசித்தல், இசை கேட்டல் போன்றவை உதவலாம். சீரான தூக்கம், நல்ல தூக்க பழக்கம் உடையவர்களுக்கு மனநலம் மேம்படும். உணவு பழக்கம், ஆரோக்கியமான உணவு உட்கொள்வதால் மூளையின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். முதன்மை கவனம், கவலைகளை பகிர்ந்து கொள்ளுதல், நம்பிக்கையானவர்களிடம் பேசுதல், தேவையான போது ஆலோசனை பெறுதல். மனநல பிரச்சினைகளை அலட்சியம் செய்யாமல் அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும். நீண்ட கால மன அழுத்தம், கவலை அல்லது மனச்சோர்வு இருந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. நெகிழ்ச்சி, ரெசிலியன்ஸ். நெகிழ்ச்சி, ரெசிலியன்ஸ் என்பது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள், தடைகள்
மற்றும் ஏமாற்றங்களை சமாளித்து மீண்டு வருவதற்கான ஆற்றல். இது ஒரு மனப்பாங்கு மட்டுமல்ல, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் திறமையாகவும் பார்க்கப்படுகிறது. நெகிழ்ச்சியின் முக்கியத்துவம். மனநலம் கடினமான தருணங்களில் மன அழுத்தத்தை குறைத்து மனச்சோர்வு ஏற்படாமல் இருக்க உதவுகிறது. வெற்றி தடைகளை சமாளித்து முன்னேறுவதற்கான சக்தியாக அமைகிறது. உறுதியான மனநிலை குறிக்கோள்களை திசை திருப்பாமல் அடைய உதவுகிறது. நெகிழ்ச்சி வளர்க்கும் வழிகள். நேர்மறை மனப்பாங்கு எதையும் ஒரு புதிய அனுபவமாக பார்க்கும் சிந்தனையை உருவாக்குதல். இழப்புகளை ஏற்றுக்கொள்வது, வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்ற முடியாது என்பதை புரிந்துகொள்வது. தன்னம்பிக்கை வளர்த்தல், உங்கள் திறமைகளை நம்பி செயல்படுதல். சுற்றியுள்ள உறவுகளை உறுதிப்படுத்தல், குடும்பம், நண்பர்கள் போன்றவர்களின் ஆதரவை பெறுதல். மன அழுத்தத்தை குறைக்கும் பழக்க வழக்கங்கள், தியானம், யோகா, உடற்பயிற்சி போன்றவை மன உறுதியை கட்டமைக்கும். நெகிழ்ச்சி என்பது பிறப்பால் ஏற்படும் தன்மை அல்ல, அதை வளர்த்துக் கொள்ளலாம். எது நேர்ந்தாலும் அதிலிருந்து முன்னேறக்கூடிய மனப்பாங்கு உருவாக்குவது வெற்றியின் இரகசியம்.